வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை மக்கள் காங்கிரஸ் ஆதரவளித்ததனால் தமிழரசு கட்சி ஆட்சி அமைத்தது. இதனால் குழம்பிய என்பிபி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆதரவளித்ததன் காரணமாக தமிழரசு கட்சியின் உறுப்பினர் பாலகிருஷ்ணன் பாலேந்திரன் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார். இன்று வடக்கு மாகாண உதவி உள்ளூராட்சி ஆணையாளர் தலைமையில் தவிசாளர் தெரிவு இடம்பெற்றது. இதன்போது உதவி தவிசாளராக ஏகமனதாக பாலசுப்பிரமணியம் கோணேஸ்வரி தெரிவு செய்யப்பட்டார். இதன்போது கொழும்பு மாநகர சபையை போல் இங்கும் இரகசிய வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் கோரிய போதும் அதனை நிராகரித்த வடமாகாண உள்ளூராட்சி மன்ற உதவி ஆணையாளர் பகிரங்க வாக்கெடுப்பை நடத்தியதனால் சபையை விட்டு தேசிய மக்கள் சக்தி வெளிநடப்பு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. செல்வராஜா குகணேசன், பரமசிவன் ஜோர்ஜ் வாஷிங்டன், முகமது பாரிஸ் ரஹீமா இருக்கிறாரா, கனகாமா விஜயரத்தினம், ராமசுந்தரம் ராமகிருஷ்ணன், உங்களோட முடிவு தானே. இதுல வந்து 27 பேர் இருக்கிறோம். 27 பேருக்கான ஒரு நிமிஷம் இதுல பகிரங்க வாக்கெடுப்பா ரகசிய வாக்கெடுப்பான்னு இருக்குது. இதுல கூட எந்த உறுப்பினர் இதுல இருக்கிற ஆட்கள் எல்லாரும் நான் உட்பட எல்லாருமே பலத்தில் கைது சொல்லிட்டு பின்னுக்கு அவங்கள கட்சிக்காக சொல்லி சொல்லுறாங்க. அதான் உண்மை. தெரியும், ஜனநாயக ரீதியில் வந்து ஒரு தலைவர் இப்போ எலெக்ஷன் என்னத்துக்காண்டி நாங்கள் ஒரு கூட்டம் போட்ட மட்டை உள்ள வச்சுருக்கோம், வெளியில செய்யக்கூடாது. இதுல வந்து எல்லா கட்சிக்காரங்க தலைமையும் பின்னாடி இருக்கு. சரியா? அப்ப எப்படி நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு பாவேந்திரன் வந்து எனக்கு பிடிச்சிருக்கன்னு வச்சுக்கோங்க, நான் என்பிபி தேசிய மக்கள் கட்சி, எனக்கு அவருக்கு வாக்களிக்க இல்லாத ஏன்னா இந்த தலைமை இந்த பக்கத்துல இருக்கு. சரியா? பக்கத்துல இருந்து பார்த்து கொண்டு இருக்குது. நான் வெளியில போனோன்னே என்னைய வெளியில கொடுக்குறாங்க. அப்படி ஒரு ஜனநாயகமான இது வேணும்னு சொல்லிச்சுன்னா தயவு செய்து ரகசியமா இப்ப ஆரண்டு சொன்னாலும் அவரவருக்கு எல்லாத்த மனசுலயும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கு. அந்த நிலைப்பாட்டை நீங்க வலியுறுத்தணும்னு சொல்லி சொன்னா இதை வந்து ரகசியமா வைக்கலாம். இது வந்து சட்டம் இல்ல, சட்டமன்றது வந்து உங்களுக்கு கொண்ட கணிக்கியமான ஒரு எத்தனை பேர் உரிமையா இருக்கிறாங்க. இல்ல இது வந்து கொழும்பில என்ன நடந்தது? இல்ல அதை பத்தி இல்ல பொது இலங்கைன்றது ஒரு நாடு. பற்றி நான் கலைக்க விரும்பல. இது சட்டம். சட்டத்துல இப்படித்தான் செய்யப்படும். ஏன் கலைக்க விரும்புகிறேன் நான் கேட்கிறேன். கொழும்பு ஒரு நாடு, இலங்கை என்றது ஒரு நாடு. கொழும்புல ஒரு சட்டம், வவுனியாக்கின்ற ஒரு சட்டம் தேவையில்லை தானே? இல்ல இது பொதுவான சட்டம். பொதுவான சட்டம். அப்ப நீங்கள் ஒரு சரியான ஒரு தலைவரை தேர்வு செய்யணும். ஊழல் இல்லாத ஜனநாயகமான நடுநிலையான படித்த ஒரு நபர்கள். இது வந்து கட்சி தலைவர்கள் எடுத்த முடிவு தான் இந்த முடிவு. என்னையும் கட்சி தலைவர் தான் எடுத்தது. நீங்க பொறுப்பேறுங்க சொல்லி. இந்த மக்கள் இல்ல, இந்த வேட்பாளர்கள் இல்ல. அதே மாதிரி மற்ற பக்கத்துலயும் அப்படித்தான். இப்ப நீங்க உறுப்பினர்கள் நீங்க சொல்லணும் பகிரங்க வாக்கெடுப்ப விரும்புறீங்களா, ரகசிய வாக்கெடுப்ப விரும்புறீங்களா? விஷயம் உண்டு. இது எல்லாமே இது வந்து கட்சி தலைமைகளால பிளான் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். நீங்கள் இவருக்கு தான் போடுங்கோ, இவரை மீறி போட்டா உங்களை இதுதான் உண்மை. மேலதிகமாக விவாதத்தில் ஈடுபட விரும்பல. இந்த விஷயம் வந்து சட்டம் இப்படித்தான் சொல்லுங்க. இந்த நடைமுறை உங்களுக்கு பிள்ளையா நீங்க கருதினா நீங்க சட்ட நடவடிக்கைக்கு போகலாம். சட்டமன்றது இல்ல தயவுசெய்து குழப்ப வேண்டாம். அவங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு தானே. அவங்க எல்லாருக்கும் மேல நம்பிக்கை இருக்கு. இல்ல
ஒவ்வொரு சபையிலையும் இப்ப நடத்திட்டோம். இந்த விடயம் தான் நாம நடத்துறோம். இது சட்டம். இதுல உங்களுக்கு இஷ்யூ இருந்தா நீங்க கோர்ட்டுக்கு போகலாம். வாக்களிப்புங்கிறது ஒரு பொதுவான ரகசியமான முறையில இருக்கணும். எந்த தடுக்கல இருக்கு இப்படி அவரவர் கட்சியில் அவரவருக்கு நம்பிக்கை இருந்தது குழப்பையில எந்த கேள்விக்கு சரியான பதில் வேணும். ஏனென்றால் கொழும்புல ஒரு சட்டம், இங்க ஒரு வாணியார் ஒரு சட்டம் இல்ல. தயவு செய்து அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க அவங்களோட கட்சியில அவங்களுக்கு நம்பிக்கை இருந்த ரகசியம் நடந்துட்டு போட்டுமே. இதே அதை தான் நான் சொல்றேன். இது எல்லாமே பிளான் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். முறையின்படி 13 வட்டாரத்துல சரி, ஓகே. முதலாவது நான் கேட்கிறேன், இதுதான் உங்களோட சட்டம், உங்களால முடிவெடுக்க கேளான்னு சொல்லி சொன்னா இது எங்களுக்கு விருப்பம் இல்ல. தேசிய மக்கள் சக்தி ஆகிய எங்களுக்கு விருப்பம் இல்ல. நாங்கள் இதுல இருந்து வெளியேறோம். ஏன்னு சொல்லி சொன்னா நீங்கள் ஜனநாயகம் என்றது ஒவ்வொருவற்ற தனி முடிவு. அந்த முடிவை மீறி நீங்கள் போறீங்கன்னு சொல்லி சொன்னா இது உங்களோட பிள்ளை. நீங்கள் ஏன் முடிவெடுக்கிறேன்னு சொல்றீங்க? ஒரு விஷயத்துக்கு அப்ப கொழும்பில் என்ன முடிவெடுத்தவங்க? கொழும்பில் என்ன முடிவெடுத்தவங்க தெரியாத இளங்கலையால இருக்கிறீங்க. நீங்கள் ஒரே ஆணையாளர் தானே? இல்ல, கொழும்புல ஒரு சட்டம் இல்ல 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 இது வந்து சரியதுதான். நான் எந்த வாரம் சரியண்டு சொன்னா இதுல அர்த்தம் நீங்களும் ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு பின்புலமா இருக்கிறீங்க. சரியோ? நடுநிலைமையா நீங்க ஏற்படையில இல்ல இல்ல உண்மை இது இல்ல இல்ல உண்மை. அப்படின்னு சொன்னாலே நீங்க அதுதான் அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்குத்தானே. நீங்க பொதுவா நடத்தலாம். இல்ல 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 விஷயம் இது எங்கட கருத்துக்கு மரியாதை இல்லைன்னு சொன்னா நீங்கள் கட்சியின் தலைமையாக வச்சு கொண்டாடுறீங்களா? நாங்கள் வழி நடப்பு சுதா வரமாட்டோம். ஆனால் மெம்பர்கிட்ட கேட்கறத விட வணக்கம். இன்றைய தினம் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையில் தவிசாளர் மற்றும் உபதவிசாளரை தெரிவு செய்கின்ற நிகழ்வு நடைபெற்றது. அந்த வகையிலே தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் 6 பேர், அதே போல் தொழிலாளர் கட்சியினுடைய உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய சுயேட்சை குழு உறுப்பினர்கள் உட்பட 10 உறுப்பினர்களுக்கு மேல் ஒரு கோரிக்கை வைத்தனர். என்னவென்று சொன்னால் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அதற்கு உள்ளூராட்சி ஆணையாளர் மறுப்பு தெரிவித்த வகையிலே நாங்கள் எங்களுடைய உறுப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்திருக்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் உள்ளூராட்சி ஆணையாளரால் முடியும் ரகசிய வாக்கெடுப்பா அல்லது பகிரங்க வாக்கெடுப்பா என்று தீர்மானக்கூடிய உரிமை, அதே போல அதிகாரம் அவரிடம் உள்ளது. எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது என்னவென்று சொன்னால் இங்கு மக்களிடம், அதாவது இங்கு வேட்பாளர் வெற்றி பெற்ற உறுப்பினர்களிடம் ஒரு மனக்கிலேசம் இருக்கின்றது, ஒரு விருப்பம் இருக்கின்றது என்னவென்று சொன்னால் ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று. காரணம் என்னென்று சொன்னால் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுக்குள்ளே ஒப்பந்தங்களை செய்து கொண்டு உறுப்பினர்களை மிரட்டி அவர்களை பலாத்காரமாக அடிபணிய வைத்து வாக்கெடுப்பு நடத்துகின்ற முறை போன்ற ஒரு செயற்பாடு இன்றைய தினம் நடைபெற்றது. அதாவது நாங்கள் கேள்விப்பட்டோம், ஒரு கட்சியினுடைய உறுப்பினரை
கிட்டத்தட்ட 3 நாட்களாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய வீட்டிலே கொண்டு வந்து வைத்து அடைத்து வைத்து இன்றைய தினம் இந்த வாக்களிப்புக்கு கூட்டி வந்ததாக இவ்வாறான கீழ்த்தரமான செயற்பாடுகள் மூலம் இந்த சபையை கைப்பற்றுவதன் ஊடாக அவர்கள் நினைக்கலாம் தாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று. ஆனால் மக்களுடைய ஆணை அதாவது வவுனியா மாவட்டத்திலே தேசிய மக்கள் சக்தி ஒட்டுமொத்தமாக 26 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. அதாவது ஏனைய கட்சிகளை விட 10 உறுப்பினர்கள் மேலதிகமாக நாங்கள் பெற்றிருக்கின்றோம். தனிப்பட்ட ரீதியிலே மக்கள் எங்களுக்கு ஆணை வழங்கி இருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கு. பாரம்பரிய கட்சிகளையும் ஊழல்வாதிகளையும் புறந்தள்ளி மக்களுடைய அந்த ஆணையை நிராகரித்தவர்களாக இன்றைய தினம் கூட்டாக இந்த ஆட்சியை கைப்பற்றி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் அதையிட்டு கவலைப்பட போடவில்லை. மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு சேவையாற்றுகின்ற உண்மையான கட்சி எது என்ற வகையிலே இங்கு நாங்கள் எவ்வாறாக இருந்தாலும் நாங்கள் நிச்சயமாக மக்களுடைய பணியை திறம்பட செய்ய இருக்கின்றோம். எங்களுடைய உறுப்பினர்களும் அதற்கு முழுமையாக ஒத்துழைப்பார்கள். நாங்கள் 21 அமைச்சுக்கள் எங்களிடம் இருக்கின்றது. அதன் மூலமாக பாரிய அளவு நிதியை நாங்கள் இந்த வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபைக்கு கொண்டு வருவோம். அதன் மூலமாக கூடுதலான செயற்பாடுகளை செய்ய இருக்கின்றோம். இன்னும் நாங்கள் எண்ணி இருந்ததை விட இன்னும் மேலதிகமாக 2 மடங்கு நாங்கள் செய்ய இருக்கின்றோம் என்று சொன்னால் எங்களுக்கு அவ்வாறு ஒரு சேலஞ்ச் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் எதிர்வரும் காலத்திலே எங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளுக்காக மட்டுமன்றி மக்களினுடைய அபிவிருத்திக்காக நீண்ட தூரம் பயணிக்க இருக்கின்றோம். மக்களுடைய தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்ற வகையிலே இங்கு இடம்பெறவில்லை. அது மனவேதனை அளிக்கின்றது. எனினும் எங்களுடைய செயற்பாடு தொடர்ந்து இடம்பெறும். அதே போல இவ்வகையான கொழும்பிலே ஒரு முறை அதே போல இங்கு ஒரு முறை என்று அல்ல, அங்கு ஒரு தேர்தல் அதாவது உள்ளூராட்சி ஆணையாளர் முடிவெடுக்க முடியும் என்று சொன்னால் இந்த ஆணையாளருக்கு ஏன் முடியாது? அவரால் முடியும். அவர் மீது எங்களுக்கு ஒரு சந்தேகமும் ஏற்படுகின்றது. அந்த வகையில் எதுவாறு இருப்பினும் எங்களுடைய ஆட்சி நிச்சயமாக மக்களுடைய ஆட்சியாக இருக்கும், மக்கள் தீர்ப்பளித்த ஆட்சியாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என்னன்னு சொன்னால் நாங்கள் இன்றைய வவுனியா தமிழ் தெற்கு பிரதேச சபையில் வந்து வெளிநடப்பு செய்ய காரணம் என்னென்னு சொன்னால் மக்கள்கிட்ட ஆணையை ஏற்றுத்தான் வந்து எந்த ஒரு இதுகளும் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் இன்றைய நடைபெற்ற இந்த எங்களோட சபை அமர்வில் வந்து நான் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் தைரியம் இருந்தா ஏன் பகிரங்க வாக்கெடுப்பு இரகசிய வாக்கெடுப்புன்ற இதை வந்து ஏற்றுக்கொண்டு நாங்கள் இரகசிய வாக்கெடுப்பை விரும்பும் பட்சத்தில் வந்து அதை ஏற்றுக்கொள்ளாத போது நாங்களும் வந்து தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து நான் சுயேட்சை குழு 3 சார்பாகவும் தொழிலாளர் கட்சி ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி சார்பாக எங்களோட உறுப்பினர்களும் சேர்ந்து வெளிநடப்பு செய்த காரணமே வந்து எல்லா சபையும் அமைக்கணும் தான் தடமாடுறாங்களே ஒழிய சேவை செய்யன்ற நோக்கமே யாருக்குமே இல்லை. எங்களோட சரியான கவலை எங்களுக்கு என்னன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட சபையில் வந்து நிறைய உறுப்பினர்களை கொண்டு மக்களோட இணைந்து சேவை செய்யன்ற நோக்கத்தை வந்து எங்களுக்கு இந்த ஒரு கவலையான நாளாக இது இருக்கிறபடியால் எனவே உங்களால் முடியும் என்னென்னு சொன்னால் ஏனைய மாவட்டங்களில் உதாரணத்தை படுத்தி கூட சொல்லியிருந்தாங்க. கொழும்பு மாவட்டத்தில் வந்து இரகசிய வாக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு சபை அமர்வு நடைபெற்றதில்லை. ஏன் அந்த சபை அமர்வு வந்து வவுனியா மாவட்டத்தில் வந்து நாங்கள் கேள்வி அதாவது வினாபத்து மூலம் கேட்கப்பட்ட போது கூட எங்களுக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. எனவே நாங்கள் இந்த மனம் வருத்தத்தோட வந்து வெளிநடப்பு செய்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.